எல்லாருக்கும் வணக்கம். உங்க லைஃப்ல உங்க பார்ட்னர் சில சமயம் சின்ன பிள்ளைங்க மாதிரி நடந்துக்கறாங்களா? உங்களுக்கு அதை பார்த்து என்னடா அது கொஞ்சம் எரிச்சல் கூட வந்திருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் அதுவே ஒரு நல்ல விஷயமா இருந்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, இன்னைக்கு நாம பேச போறது இத பத்தி தான். அந்த குழந்தைத்தனமான நடத்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய நம்பிக்கை ஒளிஞ்சிருக்குங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? நாம பொதுவா ஒரு குறையா பார்க்குற ஒரு விஷயம் இங்க ஒரு பாராட்டு மாதிரி சொல்லப்படுது. அப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப சரியா பண்றீங்கன்னு அர்த்தமா? அது என்ன ஏன்னு தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது, இந்த குழந்தைத்தனம்னு நாம சொல்றது உண்மையிலே ஒரு குறையே இல்ல. அதுக்கு பதிலா உங்க மேல அவங்க வச்சிருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட ஒரு வெளிப்பாடு. இதுதான் இந்த விஷயத்தோட மையப்புள்ளியே. இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணணும். ஆண்கள் எல்லார்கிட்டயும் இப்படி ஜாலியா விளையாட்டுத்தனமா இருக்க மாட்டாங்க. அவங்க முழுசா மனசார நம்புற ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் தன்னோட இந்த இன்னொரு பக்கத்தை காட்டுவாங்க. சோ இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம். அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? இது ஒரு குறை இல்லைன்னா அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்ன? சூப்பரான கேள்வி. இந்த நடத்தை ஏன் வருது, அது ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்க நாம இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். வாங்க. இதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஓகே, நம்மளோட 2வது பகுதிக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த டஃப் கை ஆக்ட விடுறது. அதாவது சமூகம் பொதுவா ஆண்களுக்கு 2 விதமான முகங்களை கொடுக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. ஒரு பக்கம் சமுதாயம் எதிர்பார்க்கிற அந்த ப்ரொடெக்டர் முகம், எப்பவும் ப்ரெஷர்ல ரொம்ப டஃப்பா ஒரு குடும்பத்தை காப்பாத்துறவரா இருக்கணும். ஆனா இன்னொரு பக்கம் அவரோட உண்மையான குணம், ஜாலியா விளையாட்டுத்தனமா ரிலாக்ஸ்டா இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த மாற்றம் எப்படி நடக்குதுன்னு பாப்போமா? ஸ்டெப் 1, ஒரு ஆண் எப்பவும் ஒரு பாதுகாவலனா இருக்கணும்னு சமூகம் ஒரு பிரஷரை கொடுக்குது. ஸ்டெப் 2, அவன் மனசார முழுசா நம்புற ஒருத்தரை சந்திக்கிறான். அப்போதான் ஸ்டெப் 3, கடைசியா அந்த நான் ரொம்ப டஃப் அப்படிங்கிற நடிப்பை அந்த மாஸ்க கழட்டி வைக்கிறான். பாத்தீங்களா, இங்க நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் சாவி. ஆக மொத்தத்துல விஷயத்தோட அடிநாதமே இதுதான். இந்த மாற்றத்துக்கு முக்கியமான மூலப்பொருளே அந்த முழுமையான நம்பிக்கை தான். கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அவங்களால தன்னோட அந்த சாஃப்டான பக்கத்தை வெளியே காட்ட தைரியமே வரும். இந்த ஒரு வரி நம்பிக்கைன்ற வார்த்தைக்கு ஒரு முழு அர்த்தத்தை கொடுக்குது. அதாவது, நான் என்னோட சாஃப்டான பக்கத்தை, என்னோட பலவீனத்தை காட்டினா நீ அதை வச்சு என்னை கிண்டல் பண்ண மாட்ட, எனக்கு எதிராக யூஸ் பண்ண மாட்ட அப்படிங்கிற ஒரு 100% உறுதியான எண்ணம். இதுதான் உண்மையான பாதுகாப்பு உணர்வு. சரி, வாங்க நம்ம 3வது பகுதிக்கு போலாம். இதுக்கு பேரு குணமடைவதற்கான ஒரு இடம். ஏன்னா இது வெறும் விளையாட்டுத்தனம் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். இது மனசு சம்பந்தப்பட்ட ஒரு குணமடைதல் பத்தினது. இந்த ஒரு விஷயம்தான் இந்த முழு பேச்சோடவே ரொம்ப பவர்ஃபுல்லான பாயிண்ட். அந்த நடத்தை வெறும் குழந்தைத்தனம் கிடையாது, அதுக்கு ஒரு புது அர்த்தம் இருக்கு. அதாவது, உலகத்திலே இந்த ஒரு இடம் தான் எனக்கு பாதுகாப்புன்னு தோன்ற இடத்துல என்னோட சின்ன வயசு காயங்களை நான் ஆத்திக்கிறேன் அப்படிங்கறதா அதோட அர்த்தம். பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு குணப்படுத்துற விஷயம். இதை நாம எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். உங்ககிட்ட அவங்க காட்டுற அந்த விளையாட்டுத்தனம் ஒரு ஆக்டிங் கிடையவே கிடையாது. அதுதான் எல்லா சமூக அழுத்தங்களுக்கும் கீழே புதைஞ்சு போயிருந்த அவரோட உண்மையான ஒரிஜினல் முகம். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். மென்மையில இருக்கிற வலிமை. பொதுவா நாம என்ன நினைக்கிறோம்? வலிமைனா ரொம்ப டஃப்பா கடினமா இருக்கிறதான்னு. ஆனா இந்த விஷயம் அந்த டெஃபினேஷனையே கேள்வி கேக்குது. இந்த கடைசி வரி நாம பேசின எல்லாத்தையும் ஒரே வரியில அழகா சொல்லிருது. அதாவது, உண்மையான ஆண்களுக்கு சரியான ஒருத்தங்க கிட்ட தன்னோட வலிமையை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. உண்மையான வலிமைங்கிறது தன்னோட சாஃப்டான பக்கத்தை பயமில்லாம வெளியே காட்டுறதுல தான் இருக்கு. அந்த தைரியத்தை கொடுக்குற ரிலேஷன்ஷிப் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப். சரி, நான் இந்த ஒரு கேள்வியோட உங்களை யோசிக்க வைக்க விரும்புறேன். ஒரு உறவுல பாதுகாப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன? ஒருத்தர அவங்களாவே இருக்க அனுமதிக்கிற அந்த ஒரு எமோஷனல் சேஃப்டி தான் ஒரு உறவோட உண்மையான பலம். இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன்.